ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அக்கா சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நரைமுடி வந்துருச்சு. அதை வந்து உடனே மாற்றணுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஹேர் டை ஆயிலை நீங்கள் பயன்படுத்துகிறப்போ இதை வந்து குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. கண்டிப்பாக இதை ரெடி பண்ணி வச்சு ரெகுலராக தேய்ச்சி விடுங்க. வாரத்தில் 2 நாள் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஹெர்பல் ஷாம்பு, சீயக்காத்தூள் போட்டு குளிக்க வைங்க. நல்லா ஒரே வாரத்தில் சூப்பராக முடி வந்து நல்லாவே இளநரையெல்லாம் டோட்டலாக மாறிடும். அதே மாதிரி இப்போ தான் எனக்கு வெள்ளை முடி வந்து வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறவங்க, அந்த ஸ்டேஜ் இருக்கிறவங்க உடனே இந்த ஆயிலை வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா எந்த ஒரு ஹேர் டையும் தேவையில்லை, வேறு எந்த ஆயிலும் நீங்கள் தேய்க்க தேவையில்லை. இது தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிலை நீங்கள் நிறையா பேர் கேட்குறீங்க எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணலாம்? 3 மாதம் வரைக்கும் நான் சொன்ன மெத்தேடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், நான் வந்து ஆயில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு மறுபடியும் இந்த வீடியோ வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன். செம்ம ரிசல்ட் கொடுக்கும். எல்லா வயதினரும் இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நிறையா பேர் ஜென்ஸு கேட்குறீங்க, அக்கா நான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக இது எல்லோரும் யூஸ் பண்ணலாங்க. நரைமுறி இருக்கிற இடத்துல நல்ல மசாஜ் கொடுத்து வாரத்தில் 2 நாளாவது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போது இந்த ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணாத பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம சில பொருட்களெல்லாம் கொஞ்சம் நம்ம சூடு பண்ணி எடுக்க போகிறோம், வறுத்து எடுக்கணும். ரொம்ப வந்து கருகிற மாதிரி வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து எடுத்துக்கோங்க. கடுகு இதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா வெடிக்கிற பதமாக வரும். சிம்மில் வச்சே வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் சேர்க்குற இந்த ஆயில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. காலேஜ் பிள்ளைகளுக்கு, ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் தேய்ச்சி விடலாமாக்கான்னு கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் இப்போ இந்த மெத்தேடு. அதே மாதிரி அதே அளவுக்கு வெந்தயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து இதில் நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தையும் சேமாகவே எடுத்துக்கோங்க. இப்போ கடுகு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு இந்த 2 பொருளையும் சமமாக எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன். இதை வந்து நான் சேர்த்து நம்ம லைட்டாக ஒரு அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். ரொம்ப கருக விடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அந்த வெந்தயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொன்னிறமாக வறுபடும், ஒரு ரெட் கலர் மாதிரி வறுபடும். அந்த ஸ்டேஜ் வரையில் நம்ம வந்து எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இது கூட நம்ம இன்னொரு முக்கியமான பொருளை வந்து நம்ம சேர்க்க போகிறோங்க. அது சேர்த்து இந்த ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் வேறு எந்த ஆயிலுமே நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. இதை நீங்கள் தொடர்ந்து 1 வாரம் அப்ளை பண்ணாலே போதும். உங்கள் வெள்ளை முடியெல்லாம் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு ஆயில் வந்து ரெடி பண்ணி தேய்ச்சா தலைவலிக்குதுக்கான்னு சொல்கிறீங்க. இந்த ஆயில் வந்து உங்களுக்கு தலைவலியெல்லாம் வராது. ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து இதையும் வறுத்து எடுத்துடுறோம், ஆயிலையும் வந்து நம்ம காய்ச்சி எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த கோல்டு பிரச்சனை வந்து வராது. கண்டிப்பாக இதை நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம். ஒரு 6 மாதம் வரைக்கும் இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே செவந்து வருது பார்த்திங்களா வெந்தயம். இந்த மாதிரி வந்து செவந்து வரணும். வெடிக்குது பாருங்கள், அந்த கருஞ்சீரகம்லாம் வெடிக்கிற பதம் வந்துருச்சு. நல்லா அந்த ஒரு வாசனையாக இருக்கும் இந்த ஆயிலு. இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் இரும்பு சட்டியில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்படி இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஆகாத பாத்திரம் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா, அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹேர் டை வந்து ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த பாத்திரம் வந்து யூஸ் இல்லாதனால நான் இதில் போட்டு வறுத்து எடுக்கிறேன். நீங்கள் இரும்பு பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு ஓகே. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். புகை வரக்கூடாது, ஒன்றும் வர வேண்டியதில்லை. இந்த மாதிரி வந்து வெந்தயம் செவந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ அடுப்பை இறக்கிடலாம். இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு மிக்ஸி ஜாரு ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இது இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சாச்சு. பவுட்ரு பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது ஒரு பவுலில் நம்ம கொட்டிக்கலாம்.
இந்த மாதிரி நம்மளுக்கு பவுடர் ரெடியானால் ஓகே தான். இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிங்கனாவே போதும். ரொம்ப வந்து கருக வைக்கணும், கருப்பாகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு வந்து திப்பு திப்பாக தான் இருக்கும். குறப்பாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கனாவே போதும். சின்ன ஜாரில் போட்டு சுற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சேர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது ஒரு கற்றாழை ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணும், எல்லோ சைடு வரக்கூடாது. 2 பக்கமுமே நல்லா கழுவி இதில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலையை இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே அளவு கறிவேப்பிலையை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லா இலையுமே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதே அளவு சேமாக உங்களுக்கு கறிவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறது இல்லைங்க. ஏன்னா தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நம்ம ஆயிலில் சேர்க்குறப்போ ரொம்ப சடச்சடன்னு ஒரு வெடிக்கிற பதம் வரும். அதனால தான் நான் வந்து இதில் என்னென்னா கற்றாழை வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நம்ம தண்ணி பசை இருக்கிறனால இதுலேயே நம்ம அரைப்பட்டுரும். அதனால் இந்த முள்ளை மட்டும் சீவிடுங்க. சீவிட்டு நீங்கள் அப்படியே வந்து கற்றாழையை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது இந்த சைடில் இருக்கிற முள்ளை மட்டும் நம்ம சீவிடலாம். தனியாக வந்து சதை எடுக்கணுமான்னு கேட்டால் வேண்டியதில்லைங்க, நீங்கள் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சைடில் இருக்கிற அந்த முள்ளை மட்டும் சீவி எடுத்துருங்க. இதை வந்து நீங்கள் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரைப்படும் ஈஸியாக. கற்றாழை உங்கள் முடியில் எந்த ஒரு தொற்று பிரச்சனை இருந்தாலும் தடையில் ரெடி பண்ணி நல்லா வந்து ஒரு குளித்து முடியை வந்து நல்ல ஒரு அடர்த்தியாக கருன்னு வளர வைக்கும். இந்த மாதிரி வந்து கற்றாழையை நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஒரு கற்றாழையை நம்ம க்ளீன் பண்ணி இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் தண்ணியே நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ அப்படியே நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த ஈரப்பதத்துக்காக தான் நம்ம வந்து கற்றாழை சேர்த்துருக்கோம். இப்போது எந்த அளவுக்கு உங்களால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நம்ம ஒரு சொட்டு தண்ணி ஊற்றலை, ஆனாலும் அந்த கற்றாழை நம்ம சேர்த்தோம் இல்லையா, நல்லா அரைப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் பேஸ்ட் மாதிரி கருவேப்பிலையும் மருதாணியும் கற்றாழையும் 3ஐயும் சேர்த்து இந்த அளவுக்கு நீங்கள் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும். ஒரு சொட்டு கூட தண்ணி எல்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம ஆயிலில் போடுறப்ப வெடிக்கிற மாதிரி வந்துடும். அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 அல்லது ஒரு 100 மில்லி அளவுக்கு தான் நான் ரெடி பண்ண போகிறேங்க. நீங்கள் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 6 மாதம் 3 மாதம் வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 50 மில்லி அளவுக்கு ஒரு ஆயிலை வந்து நான் ரெடி பண்ணுறேன். அதனால நான் ஒவ்வொரு டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக வந்து சேர்த்திங்க அப்படின்னா பொருள்களும் வந்து அதிகமாக கூட்டிக்கோங்க. அளவுகள் நிறையா பேர் கேட்குறீங்க. இப்போ நான் 50 மில்லிக்கு ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் அப்படின்னா நீங்கள் 100 மில்லி சேர்க்குறப்போ இன்னொரு டீஸ்பூன் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஆயில் சேர்த்தாச்சு. அதுக்கு அடுத்து வந்து அடுப்பை பற்ற வச்சு முக்கியமாக இது வந்து பாருங்கள், ரொம்ப பாருங்கள், இந்த மாதிரி சிம்மில் வைக்கணும். லைட்டாக சிம்மில் வச்சு இது ரெடி பண்ணுங்கள். இப்போது லைட்டாக வந்து சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது 100% வந்து உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஆயில் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் எந்த ஆயிலுமே தேய்க்கக்கூடாது. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரப்போ வெள்ளை முடியெல்லாம் வந்து நல்லா மாறுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முடி வளர்ச்சியை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும். இதில் நம்ம மருதாணியும் கருஞ்சீரகமெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கருவேப்பிலையும் உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு முடியை வந்து கருப்பாக ஈஸியாக மாற்றி கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆயில் தான். கண்டிப்பாக எதுவுமே வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 மாதமாவது யூஸ் பண்ணால் தான் இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே நிற்கும். இப்போ பாருங்கள், ஆயில் லைட்டாக சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொடி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. சிம்மில் தான் வச்சு ரெடி பண்ணணும். இப்போ நம்ம அந்த பொடி போட்ட வரவோ ஆயில் பாருங்கள் அப்படியே மாறிடுச்சு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், லைட்டாக வந்து நம்மளுக்கு சூடாகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வந்து அடிப்பிடிச்சிரும் அந்த பவுடரெல்லாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்ம போட்ட பவுடர் எல்லாமே கீழே போய் அடிப்பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சு தான் ரெடி பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வந்து லைட்டாக நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, இந்த மருதாணி கற்றாழை கறிவேப்பிலை அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டுடலாம்.
தண்ணி சேர்த்தாமையே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பாருங்கள் இருக்குது. நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா வெடிக்கிற மாதிரி சவுண்டு வரும். இந்த மாதிரி நீங்கள் காய்ச்சி ரெடி பண்ணுறப்போ ஈரப்பதம் இல்லாமல் நம்ம செய்கிறப்போ ஆயில் வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் கெட்ட வாசனை வந்து வராது. அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்காமல் பண்ணுறோம். தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அது அவ்வளோக்கா ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது. அதுக்காக தான் நீங்கள் கண்டிப்பாக கற்றாழை வந்து அவாய்ட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் நல்லா வெந்து எண்ணெய் வந்து நல்லா தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி வெந்தயம், கடுகு, கருஞ்சீரகம் இது எல்லாம் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறப்போ ஆயில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பதத்தில் வந்து கிடைக்கும். பாருங்கள், ஆயில் வந்து அப்படியே லைட்டாக மேலே வந்து சலசலப்பெல்லாம் அடங்குச்சு அப்படின்னா ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்து நம்மளுக்கு இப்படி ஸ்பூன் வச்சிங்கன்னா ஆயில் வந்து நம்மளுக்கு தனியாக வரணும். நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே வந்து கீழே போயிடும். ஏன்னா அதோட எசன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஆயிலில் இறங்கிடுச்சுன்னா ஆயில் வந்து தனியாக நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜ் வரையில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற குளிர்ச்சியான மெத்தட் எல்லாமே வந்து நம்ம காய்ச்சறதுனால போயிடும். அதுக்கப்புறம் அந்த தலைவலி பிரச்சனை வந்து கண்டிப்பாக வராது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஆயில் இந்த மாதிரி வந்து மேலே வந்து இப்படி ஸ்பூன் வச்சோம்னா தனியாக வரணும். இப்போ ஓகே. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆற விட்டுறலாங்க. ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். இதை நீங்கள் நல்லா விறுவிறுன்னு ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்களா நல்லா வந்து ஆயில் பிரிஞ்சு வரும். இல்லை அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு கூட நீங்கள் இப்படியே விட்டுருங்க. 2 நாள் நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 நாள் கரைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டியில் நல்லா வடிச்சிட்டு ஆயிலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கிறப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். திரும்பவும் நீங்கள் வந்து ரொம்ப எனக்கு தலை வலிக்கிற பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஐடியா பண்ணலாம். தேய்க்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு ஆயில் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா சுத்தமாக தலைவலியே வராது. அது வந்து பண்ண வேண்டும் அவசியம் இல்லை. நீங்கள் இல்லை பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து ஆயிலை நீங்கள் காய வச்சு லைட்டாக சூடு பண்ணி கூட தேய்ச்சிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆற விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஆயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வெதுப்பாக ஆறி இருக்குங்க. இப்போ இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கையில் இந்த மாதிரி வந்து இரும்பு சல்லடை இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா காட்டன் துணி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் பயன்படுத்தி வடிகட்டிக்கோங்க. இப்போது இந்த ஆயில் வந்து அந்த அளவுக்கு திக்காக இருக்குங்க. நீங்கள் தடவுறப்போ கலர் வந்து அப்படி ஒரே வாரத்தில் அவ்வளோ டோட்டலாக கலர் வந்து மாறும். நீங்கள் டெய்லியெலாம் இது வந்து ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. 3 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லை ஏதாவது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் விடாமல் வந்து இது ஒரு 3 மாதம் மட்டும் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நரைமுடிங்கிற பிரச்சனையே வந்து வாழ்க்கையில் இருக்காது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆயிலை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டியாச்சு. இந்த திப்பு திப்பாக இருக்கிற இது எல்லாத்தையும் செடிகள் எதாவது வச்சுருந்திங்கன்னா அந்த செடிகளுக்கு வந்து போட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஆயிலோட கலர் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்ட்டு. இதில் ஆல்ரெடி நம்ம கறிவேப்பிலையும் நீங்கள் வந்து கற்றாழை அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணி இலை நம்ம இதில் சேர்த்துருக்கறனா ஆயில் திக்கு பார்த்திங்களா கலரு, வெந்தயம் இது இத்தனை பொருள் நம்ம சேர்த்துருக்கோம். ஆனால் அந்தளவுக்கு பிசு பிசுப்பெல்லாம் அப்படியே இருக்காது. இது நீங்கள் யார் வேணாலும் சின்ன பிள்ளைகள் வரைக்கும் நீங்கள் தேய்ச்சி விடலாம். கலர் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆயில். இது ஒன்று போதுங்க உங்கள் நரைமுடியை வந்து டோட்டலாக ஒரே வாரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துரும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆயில். இப்போ இது எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை முடியெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா?
எங்கேயாவது வெளியில் போனாலும் நம்ம பாருங்கள், எந்த ஹேர் டை போட்டாலும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகலையா, நிறையா பேர் கெமிக்கல் ஹேர் டை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேலெல்லாம் கருப்பாயிரும் பாருங்கள். இந்த அடிவேரெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் எனக்கு வெள்ளை முடி வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நெத்திக்கு முன்னாடி மட்டும் இந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. இந்த இடத்துல மட்டும் எனக்கு வெள்ளையாக இருக்குது. காதோரம் அந்த நரைமுடி இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரே வாரத்தில் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆயுர்வேத ஆயிலு. வாங்க அது எப்படி பண்ணலாம்? என்ன பொருளை வச்சு இன்றைக்கி அப்படி ஒரு முக்கியமான ஒரு ஆயுர்வேத பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆயிலை வந்து போட்டிங்க அப்படின்னா நிறைய வெள்ளை முடி இருந்துச்சு. எவ்வளவோ கருன்னு வந்து மாறிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற நீங்கள் எல்லோரும் இந்த ஆயிலை பயன்படுத்தலாம். இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம்.